இன்னைக்கு காலமே கேஸ் காலி. நல்ல வேளையா சாதம் பொங்குறது வரைக்குமாவது அது எனக்கு கருணை காட்டுச்சு. சரி, இப்ப சமைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சா இருக்கவே இருக்கு நமக்கு ஆகவே ஆகாத கரண்ட் அடுப்பு. ஓகே, வேற வழி இல்ல, அதிலேயே வச்சிருவோன்னு முடிவும் பண்ணியாச்சு. வல்லாரக்கீரையோட இலையெல்லாம் கிள்ளிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, பருப்பு ஊற வைக்கலேன்னு. சரி, பருப்பையும் ஊற வச்சாச்சு. இப்ப வல்லாரக்கீரையை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல கொஞ்சமா தேங்காய், 3 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், 2 பச்சை மிளகாய் போட்டு தண்ணி விடாம ஒரு பல்ஸ்ல அரைச்சு எடுத்துக்கிட்டேன். கரண்ட் அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய், வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கீரையை தட்டுனா புகையா கிளம்புது. எப்படியோ சமாளிச்சு பருப்பை தட்டி கிண்டி விட்டு புகைய மேனேஜ் பண்ணியாச்சு. 2 செகண்டுக்கு அப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள், உப்பும் சேர்த்து கிண்டி விட்டுட்டு நெக்ஸ்ட் 2 செகண்டுக்கு அப்புறம் அரைச்சு வச்ச தேங்காய் பேஸ்டையும் தட்டி நல்லா வேக வச்சு இறக்கியாச்சு.